ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் பங்கேற்கும்படியான கிருபையை வாய்ப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே வழங்கின தேவனுக்காக நன்றி சொல்கிற சுவாமி. இவ்விதமான அழைப்பை பெற்றவர்களாகி நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோட, தெய்வ பக்தியோட, முழு இருதயத்தோட, உற்சாகத்தோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட ஆராதித்து இப்படி ஆசீர்வாதத்தை அடைய அருள் புரிந்திட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆராதனை காரணமாக கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவருமாக பாடலை பாடுவோம். நாம் அனைவருமாக சேர்ந்து திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நம்முடைய பலவீனத்துக்காக பரிஜபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் இருக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார்.
நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அமைதியாக இருந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய படைப்புக்கு விரோதமாக, படைப்புகளின் மையமாகிய மனிதர்களுக்கு விரோதமாக நாம் தவறு செய்திருந்தால், தீங்கு செய்திருந்தால், அன்பற்ற முறையிலே அநீதியான வகையிலே நாம் நம்முடைய செயல்களை செய்திருப்போமையானால் ஆண்டவர்களே மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரை தொழுவதிலே அக்கறையற்றவர்களாக, வேத வாசிப்பிலே அக்கறையற்றவர்களாக நாம் வாழ்ந்திருப்போமையானால் ஆண்டவருக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அறிந்து மறியாமல் தெரியாமல் காண்கிற விதத்திலே காணாத விதத்திலே செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்ற தயை பெருத்த ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். தேவனே, எம் தேவனே, தீயனா என்னை காருமே. தேவனே, எம் தேவனே, தீயனாம் என்னை காருமே. பாவ மனதாய் வளர்ந்தேனே, பாதகம் பல புரிந்தேனே. பாவ மனதாய் வளர்ந்தேனே, பாதகம் பல புரிந்தேனே. தேவனேயம் தேவனே, தீயனாம் என்னை காருமே. மன்னிப்பருளி காப்பாயே என்னை, மனிதனாக்கி சேர்ப்பாயே என்னை, மனிதனாக்கி சேர்ப்பாயே. உன்னை நம்பி வந்தேனே, என் உள்ளம் எல்லாம் தந்தேனே. உன்னை நம்பி வந்தேனே, என் உள்ளம் எல்லாம் தந்தேனே. உள்ளம் எல்லாம் தந்தேனே. தேவரேயம் தேவரே, தீயனாம் என்னை காருமே. பாவ மன்னிப்பின் உறுதியை பெறுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டவரை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. வேத பாடங்கள் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார்.
ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் புதிய ஏற்பாடு லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 36 முடிய. பக்கம் 96. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், இப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதால் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாங்கத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிப்பான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்கான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிரணனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தியாளர் பாடம் வாசிக்கும். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்கிறோம்.
நாளுக்காக கவலை வேண்டாம், என் காலத்தை கவனி என்றே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், என் காலத்தை கவனி என்றே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் நீரத்தி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் நீரத்தி பதிலளித்தீர். கண்மலையின் வரையில் என் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 3ஆம் ஞாயிறு ஆராதனையிலே நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவரை ஆராய்ச்சிப்படியான வாய்ப்பை வழங்க ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் அனைவரும் தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு வாழ ஆண்டவர் விரும்புகின்றார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கின்றோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் ஓய்வுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி இவ்விதமாக சொன்னார். கிறிஸ்துவுக்கு முன்பாகவே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நான் காட்டுகிற தேசத்திற்கு போ என்று சொன்ன பொழுது தன்னுடைய இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டு தான் போகின்ற இடம் இன்னதென்று அறியாதவனாக அவன் சென்றான். செல்கின்ற இடத்திலே அவன் ஆண்டவரை தொழுது கொண்டான். இவ்விதமாக அவன் சென்ற பொழுது ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதினார். அவ்விதமாக வாக்குத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமின் வயது 90, சாராளின் வயது ஆபிரகாமின் வயது 100, சாராளின் வயது 90. இவ்விதமாக வாழ்கின்ற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தை கொடுத்தார். உண்மையானவரே, ஆபிரகாம் அனைவரும் ஆச்சரியப்படுகிற விதத்திலே குழந்தையை பெறுகின்றார். ஈசாக் ஆபிரகாம் ஈசாக்கை பெறுகின்றார். பிறகு ஒரே மகனை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவர் நரபலியை விரும்பாதவர், ஆனாலும் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக அவர் விதமாக சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொன்னார், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று தன்னுடைய ஒரே மகனை அழைத்துக் கொண்டு மலைக்கு செல்கின்றார். அவனை பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தின் மீது கட்டைகளை அடுக்கி அதன் மீது ஈசாக்கை கிடத்தினார். பிறகு தன்னுடைய வாளை ஓங்கி வெட்டுவதற்காக கையை உயர்த்துகின்ற அளவிற்கு அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிறகு ஆண்டவர் விளையாண்டின் மீது கையை போடாது என்று சொன்ன பொழுது அவன் திரும்பி பார்க்கின்றான். ஒரு ஆடு முட்புதரில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்துகின்றார்.
அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்பதன் அர்த்தம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்பதே. சோதனை நேரத்தில், இக்கட்டு காலத்தில் நம்மை காண்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீ எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். 29வது நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய இஸ்ரவேலராகிய நம்மை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். எங்களாலும் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. வசனம் 6 பொது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் என்று வாசிக்கிறோம். வட்டத்தையும் பூஜ்ஜியத்தையும் சக்கரத்தையும் கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த சக்கரத்தை வண்டியிலே அல்லது ஏதாவது ஒரு இயந்திரத்திலே அது இணைக்கப்படும் பொழுதுதான் வண்டி நகரும், சக்கரம் இணைக்கப்பட்ட இயந்திரம் செயல்படும். இவ்விதமாக நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுதுதான் வல்லமையாக செயல்பட முடியும், நாம் மற்றவர்களுக்கு பயனுடையவர்களாக வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடலே 1818ஆம் ஆண்டு ஆஸ்திரியா நாட்டிலே ஓபன்டாக் என்ற கிராமம், அங்கே செயின்ட் நிக்கோலாஸ் சர்ச் என்ற ஒரு பேராலயம் கிறிஸ்மஸ் விழாவுக்கு முந்தைய நாளிலே அந்த ஆலய ஆர்கன் பழுதுபட்டு வருகிறது. என்ன செய்வது என்று யோசிக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆயராகிய ரெவரண்ட் ஜோசப் மோர் என்பவர். அவர் அதிகமாக யோசித்து பார்க்கின்றார், கலங்குகிறார். உடனே ஆர்கன் இசை இல்லாமலேயே சபையால் பாடுவதற்கேற்ப ஒரு பாடலை ஏற்றுகிறார். கிறிஸ்துமஸ் நாள் வந்து அந்த பாடலை அமைதியாக எல்லோரும் பாடுகிறார்கள். பிறகு 2 நாள் கழித்து நகரத்திலிருந்து ஆர்கனை பழுது பார்க்கும்படியாக ஒருவர் வருகின்றார். அவர் ஆர்கனை பழுது பார்க்கும் முறையை தெரிந்த ஒருவர், அதே சமயத்தில் நல்ல முறையிலே ஆர்கனை இசைக்கின்ற ஒரு திறமையும் அவரிடத்திலே இருந்தது. அவர் இந்த பாடலை கேட்கின்றார். இந்த பாடல் நல்ல கருத்துடையதாக இருக்கிறது. இந்த பாடல் பாடுபவர்களுக்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இதற்கு நான் இசையமைக்கிறேன் என்று சொல்லி அவர் இசையமைக்கிறார். இசையமைத்து ஆர்கன் இசைக்கருவியோடு அந்த பாடலை மற்றவர்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அனைவரும் பாடுகிறார்கள். பிறகு அவர் தன்னுடைய நகரத்துக்கு செல்கிறார். அங்கே இந்த பாடலை பாடி காண்பிக்கிறார். இசையோடு பாடும் பொழுது அது மிக அருமையாக அனைவருக்கும் ஏற்புடையதாக விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. உடனே அந்த நகரத்தில் அநேக மக்கள் இந்த பாடலை அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த பாடலை உலகம் முழுவதும் பாடப்படுகிறது. அதுதான் ஒப்பில்லா துருகிறா என்ற அந்த பாடல்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் பாதகமான சூழ்நிலையை கூட ஆண்டவர் சாதனை செய்யும் சாதகமாக மாற்றிக் கொடுக்கின்றார். பாதகமான சூழ்நிலையை கூட ஆண்டவர் சாதனை செய்யும் சாதகமான சூழ்நிலையாக மாற்றும் ஆற்றுடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் அவர் பாதகமான சூழ்நிலை காணப்படுகிற காலத்திலே சாதனை செய்யும் சாதகமாக அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெருக்கிக் கொள்ளும்படியாக திறமையை வளர்த்துக் கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடையும்படியாக கிருபை செய்கிறவராக இருக்கின்றார். முழு இதயத்தோடு தம்மோடு இசைந்திருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டு அவரின் சித்தப்படி செய்ய ஆர்வமுடையவர்களாக கடவுளோடு இணைந்து மாய்மாலம், பொய், ஏமாற்று, சுயநலம், சோம்பல் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அகற்றி ஆண்டவரின் அழைப்பை ஏற்று செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். நம்மளே ஒரு சமயத்தில் ஒரு நல்ல ஆண்டவருடைய மனுஷன் அவர் ஒரு முக்கியமான வேலையை செய்யும்படியாக நடு இரவிலே பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்விதமாக அவர் செல்பொழுது ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியிலே இரவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கார் பழுதுபடுகிறது, நின்று விடுகிறது. என்ன என்பதை அவர் தயக்கத்தோடே கவலையோடே யோசித்து பார்க்கிறார். அவர் காரில் இருக்கின்ற பேட்டரி பழுதுபட்டிருப்பதை காண்கின்றார். இந்த நேரத்தில் யாரும் உதவிக்கு வர முடியாத நிலையிலே அந்த பேட்டரியை பார்த்துக்கொண்டே அவர் கவலைப்பட்டு கொண்டு அந்த பேட்டரி மறுபடியுமாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அமிதமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் நம்பர் அந்த பேட்டரியிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனிக்கின்றார். தன்னுடைய செல்போன் மூலமாக அந்த நம்பருக்கு அவர் ஃபோன் செய்கின்றார். எதிரில் இருக்கிறது இந்த ஃபோனை எடுக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் இந்த பேட்டரி கம்பெனியை சேர்ந்தவர். உடனே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புது பேட்டரி காரிலே ஏற்றுகிறார்கள். பிறகு சந்தோஷமாக இவர் இந்த தேவனுடைய மனுஷன் காரை இயக்கி தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் செல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 15 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுகிறார் என்று வாசிக்கின்றோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு வாழ்பவர், நம்மை வழிநடத்துவர். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் விசுவாசத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெறுகின்றோம். வின்சென்ட் சர்ச்சில் அவர் இங்கிலாந்து பிரதமர், அவர் சொல்கின்றார், தோல்வியும் இறுதியானதல்ல, வெற்றியும் முடிவானதல்ல, எதையும் தைரியத்தோடு அணுகுவதுதான் மனிதனுக்கு தேவை என்று சொல்கிறார். ஆகவே தோல்வி முடிவானதல்ல,
வெற்றி உறுதியானதல்ல. ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு எந்த நற்செயலையும் செய்ய துணிவோடு செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நற்செயலுக்கு ஏற்ற நற்பலனை அவர் நமக்கு தருகிறார். நம்மை அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற, வழிநடத்துகிற, ஆசீர்வதிக்கின்ற, மகிழ்ச்சியோடு திருப்தியோடு வாழும்படியான வாய்ப்பை வழங்குகிற ஆண்டவர் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அல்வாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவருமாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திலிருந்து ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் இங்கே பொறுப்பேற்க வருகிறார்கள். அவர்களை சார்பாக வருவது என்று வரவேற்கிறேன். அவர்களை இந்த வரவேற்பு நிகழ்ச்சி இன்றைய நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ ஆலயத்திலே நடைபெறுகிறது. வருகிற நாளைக்கு அனைவருக்கும் தெரிவிப்படியாக நாம் எப்படி என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நாம் கலந்தாலோசனை செய்து அதற்குரிய ஒழுங்குமுறைகளை நாம் பிறந்தார்கள் நாம் செய்வோம். இப்பொழுது நம்முடைய சபைக்கு புதியாக வருகின்ற ஆய்வர்கள் ஒரு சில வார்த்தைகளை நாம் மத்தியிலே சொல்வோம். கிறிஸ்துவுக்கு அன்பாளர்கள் இந்த நாளில் ஒருவரையும் சந்தித்த மகிழ்ச்சியடைகள் தெரிந்த முகங்கள் தெரியாத முகங்கள் சொல்லி நாளில் வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளால் நாம் இணைந்து ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு நல்ல தந்தங்களுக்காக நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 136 எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடித்த ஒரு வசனம் உண்டு. அதுதான் இந்த நாளில் காலையில் வாசித்தார்னு சொல்லி இருக்கிற ஒரு காரியம். 136 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர்கள் கிருபை கர்த்தர் உண்மையாகவே அவர் ஒருவராய் இருந்து அதிசயங்களை செய்திருக்கிறார். நேற்றைய தினம் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் வரும்னு சொல்லி நம்மள மாதிரி இல்லை, ஐயாவில் சொல்லும்போது விசுவாசிக்கிறோம் பதரா அப்படின்னு சொல்லி இருந்த நிலைகளில் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றி செய்கிறது காரியங்கள் நடத்தி தந்திருக்கிறார். சொல்லி நன்றி. ஆகவே நம்மை கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை இருக்கிறது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இருக்கிறது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இருக்கிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இருக்கிறது. சொல்லுகிற நிலையில்
ஆண்டுகளை துதிக்க பயன்படுத்த ஆட்சி நல்ல கருணைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கருடைய வழங்கினால நல்ல உதவியை தொடர்ந்து செய்கிறது. ஆண்டு திரும்பியின் ஆசீர்வாதத்தை கருத்துடியாக தொடர்ந்து நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் நினைத்துக் கொள்கிறேன். அதே போல இந்த 3 வருட காலங்களில் பணியாற்றி இப்பொழுது சிறுகிரி போது சேர்த்து கடந்து செல்கிற நதானியுடைய கம்மியான அந்த மகளையும் கத்தர் ஆசிரியர் அங்கு செல்கிற இடத்தில் ஊழியத்தில் சாட்சியை பயன்படுத்தவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். கத்ததாவே தொடர்ந்து திருச்சபைகளையும் சாட்சியின் பாதையில் நடத்துவதாக அடைக்கப்பட்ட தேவாலயத்தின் கதவுகள் சீக்கிரமாக திறக்கப்படவும் மகிழ்ச்சியோடு சகோதரர்களாக இணைந்து ஆராதனை செய்து கத்தரை மையப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்து ஆண்டவரை மையப்படுத்துகிற கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகும். திருச்செங்கோடு உதவி செய்வதற்கு ஆயர் மற்றும் சேர்ப்பு தலைவராக அதிலும் 1 வருடங்கள் பணியாற்றும்படியாக ஆண்டவர் அழைப்பை கொடுத்து ஆண்டவர் இங்கே பணியாற்றும்படியான வாய்ப்பை கொடுத்து பல சந்தர்ப்பங்களிலே சபை மக்களோடு சேர்ந்து பல காரியங்களை செய்யும்படியாக சிறப்பு ஆராதனை நடத்தும்படியாக பல விதங்களிலே ஆண்டவர் அடியை பயன்படுத்தினார். அடுத்ததாக வாக்குறுதிகளுக்கு ஊக்குவித்து உதவி பல உதவிகளை செய்து உற்சாகப்படுத்தின நம்முடைய ஒரு செய்கிற செயலாளர் பொருளாளர் மற்றும் திருமண உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர்கள் சபையினர்கள் இப்படி பல இடங்களிலே நல்லாவற்றை வழங்கி பல சமயங்களிலே ஆதரவாகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளின் நன்றிகளையும் அளவாக நாம் நாளை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசுவாசிக்கிறோம் அதனால் இந்த வார்த்தையை வேதாந்தின் வசனத்தை ஆயிரவர்கள் சொன்னார்கள். எல்லாம் கடவுளை சித்தத்தின்படி அதிலிருந்து காலம் இல்லை. ஏற்ற காலத்திலே கண்ணியின் வயிற்றிலே பிறந்த ஆண்டவர் ரட்சகர். அதிலிருந்து காலத்திலே ஏற்ற காலத்திலே நம்முடைய சபை வளர்ச்சி, நம்முடைய பொதுவான வளர்ச்சிக்கு, நம்முடைய தேவைகள் சிந்திக்கப்பட நாம் மகிழ்ச்சியோடு மனநிலையோடு மக்களுக்கு சாட்சியாக வாழ ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக நம்மை பலப்படுத்தி செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் முழுமையான விசுவாசம் பொழுது நாம் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. இதைத்தான் இந்த சபை நடவடிக்கைகள் நம்முடைய சாட்சி வாழ்க்கை, நம்முடைய பக்தி வாழ்க்கை, விசுவாச வளர்ச்சி இவைகளிலே நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவருடைய முழுமையான வழிநடத்தலை பெற ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்படைத்து உணர்வோடு பக்தியோடு விசுவாசத்தோடு நாம் வாழும்பொழுது விசுவாசத்தின் பலனை நாம் பெறும்படியாக கர்த்தர் கண்டிப்பாக அருள் புரிகிறவராக இருக்கின்றார். வாழ்கின்ற ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற அந்த நிச்சயத்தோடு வரும் காலங்களிலே நம்முடைய செயலை நடத்த கற்றுக்கொண்டு செய்வதாக வரும் காலங்களிலே நம்முடைய ஆலய கட்டுமான பணி நடைபெறுகிறது. ஆயிரவர்கள் வருகிறார்கள். ஆயிரவர்களோடு சேர்ந்து இந்த கட்டுமான பணி நடைபெறும்படியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்திலே ஆய்வர்கள் இணைந்து அனைத்து நற்காரியங்களும் செய்யும்படியாக கர்த்தர் நாம் அனைவருக்கும் உதவி செய்வதாக ஆண்டவர் தாமே இனிய நாமத்தினால என் வாழ்த்துக்கள். ஆயிரம் வருகிறாங்க. அதாவது எப்பொழுதுமே 5 வருடங்களுக்கு
வளர்ப்போம். அது 2 ஆலயத்திலையுமே பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்னா சம்பள பிரச்சனை தான். காரணம் 1000 கவுடி 1000 நம்மளால் கொடுக்க முடியல. அதே போல் அவங்களுடைய ஆலயத்தில் அவ்வளோ ஐயா அவர்களுக்கும் அந்த அமௌண்ட் கொடுக்க முடியல. ஸோ இதுதான் உள்ளதுனால கொடுத்தவங்க ஒரு ஆளாக இன்னைக்கு வந்து சிவகரியும் இது திருச்செங்கோடு சிசியும் இல்லை. அதனால் நம்ம அந்த மாதிரி போயிருக்கோம். இந்த பண்ணலாம் இல்லை, ரெண்டுமே தொடர்ந்து இணைந்து செயல்படணும் தான் என்னோட ஆசைங்க. அப்படிங்களா? அதனால் வந்து தொடர்ந்து ஆக்சுவலாக திருச்செங்கோடு நல்லா இல்லை. திருச்செங்கோடு சமயம் உங்களோட தான் இருக்குங்களா? உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவாங்க. நான் அதோடைய திருச்செங்கோடு இந்த காலத்துலையும் எல்லாருக்கும் உதவி செய்ய நினைக்கிற ஆலயம் தான். யாராக இருந்தாலும் சரி சூழ்நிலைகள் நிமித்தமாக ஏன்னா அங்கேயும் பொருளாதார சிக்கல் இருக்குது. அவ்வளோ 1000 3000 கொடுக்குறது கஷ்டம். அதே மாதிரி 5000 40,000 அந்த அளவுக்கு கஷ்டம். ஸோ 2 பேர் பிரச்சனை சொன்னாலும் அப்படி கைதிகளை வந்து இது மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து ஜோம் பண்ணுவோம். அதனால் சிவகரி ஆலயம் நான் நினைக்கிறேன் வந்து இல்லை, நான் ஆலயம். அதனால் தொடர்ந்து 2 ஆலயமும் 5000 அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருக்கேன். தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் தொடர்ந்து கவர்மெண்ட் நானும் ஜோம் பண்ணுவோம். இது வகை கவர்மெண்ட்னா அவளுக்கு முன்னால் எல்லா இதுலையும் அதுக்கு என்ன ஒரு செய்யணும் கண்டிப்பாக அதை வந்து செய்வோம் பண்ணிங்களாயா. அதனால் ஆண்டவர்னா வழிகள் செய்து கொடுப்பாரு. படிப்பு எல்லா காரியங்களும் எங்களால் அப்படிங்க உதவிகளை திருச்செங்கோடு ஆலயம் கண்டிப்பாக அதுக்கு செய்ய வேண்டியது நாங்கள் செய்வோம். அதாவது நீ பயப்படாது, அதை பிடிச்சி அப்படி போட்டா சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த நாளிலேயும் கூட நம் மத்தியிலே 1.5 ஆண்டுகளாக நம்மோடு ஊழியம் செய்த ரெவரண்ட் நத்தானியல் ஜெயராஜ் அவர்கள் இந்த நாளிலே செய்தி பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் சிவகிரிக்கு மாறுதலாகி செல்கிறார்கள். சிவகிரியில் உள்ள ஆயர் ரெவரண்ட் சுபவேல் அவர்கள் நம்முடைய திருச்சபையிலே 1/8/2020 அன்று சார்ஜ் எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபையின் குடும்பங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்கள் 2/8/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் ரம்யா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கௌதமன். 3/8/2020 பிறந்த நாள் மிஸ்டர் டைட்டஸ் ராஜா. 5/8/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் சாராள், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சாலமன். 8/8/2020 பிறந்த நாள் மிஸ்டர் முரளி. பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மிஸ்டர் முரளி அவர்கள் கடந்த நாட்களிலே இருதய அறுவை சிகிச்சை செய்து சுகபத்திரமாக திரும்பியுள்ளார்கள். அவர்களுக்காக ஜெபித்த திருச்சபையின் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு தொடர்ந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக உங்களை ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை நீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் வாங்கலாயும் அண்டை சேர்ந்தேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தாக்குப்பை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கேட்டு சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்ந்தே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலய சபைகள் அனைவருக்காக சுவாமி அனைவரையும் இந்த ஆசிரியத்திலும் சபை மக்களுக்காக எங்களுடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக வாலி பிள்ளைகளுக்காக பணி வாய்ப்பு பெற ஆர்வம் உள்ளவர்களுக்காக திருமண வயதில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக வேண்டிய சுவாமி அந்த ஆண்டவரை திருமணத்துக்கு எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் வாய்க்கு செய்து பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை வாய்க்க செய்து நல்ல வாழ்க்கையை எங்களுடைய வாலி பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்தல்ல வேண்டும் என்று மன்றாடுவோம் சுவாமி. கொரோனா தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் எங்களுடைய சபை மக்களை நீர் விதமான பாதிப்பிலிருந்து விலை காத்து வருகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் உள்ளிருப்பு காலங்களிலே பிள்ளைகளுடைய
படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எவ்விதமான சூழ்நிலையிலே பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு இவருடைய திறமை வளர்ச்சியடைய செய்ய இவருடைய பிரயாசங்களை நீர் வாய்க்கு செல்ல வேண்டும் என்று, இவருடைய செயல்பாடுகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சுவாமி விதமாக பணி வாய்ப்பை பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற வாலிபர்களுக்கு ஏற்ற காலத்திலே பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை நீர் தந்திர வேண்டும் என்று மன்றாடு சுவாமி. இந்த கொரோனா உள்ளிருப்பு காலத்திலே அநேக மக்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் சுவாமி. அநேக மக்கள் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேக மக்கள் வேலை இழந்து வருமானத்தை இழந்து கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இவ்விதமான கஷ்டத்தையும் தவிர்ப்பையும் காண்கிற கர்த்தராகிய நீர் இவ்விதமான தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து எங்களை விலைக்காத்தலும் எங்களுடைய நாட்டை விலக்கி காத்தலும் உலகம் முழுவதிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை மாறும்படியாக இந்த நோய் தொற்று தீரும்படியான வாய்ப்பை கொடுத்தல வேண்டும் என்று சுவாமி. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று தங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்ற மக்களுக்காக வேண்டிய சுவாமி, மாவட்டத்திலிருந்து மாவட்டம் செல்ல முடியாது, மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு செல்ல முடியாது என்ற சட்டம் அநேக மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இவ்விதமான பாதிப்பிலிருந்து ஒரு தளர்வை கொடுத்தல வேண்டும் என்று சுவாமி. நாங்களும் சட்டத்தின் அடிப்படையிலே எங்களை காத்துக்கொள்வதற்காக என்னென்ன நடைமுறைகள் சொல்லப்படுகிறதோ அவைகளை முறையாக சரியாக கடைபிடிக்க எங்கள் அனைவருக்கும் ஆர்வத்தை தந்திட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிற சுவாமி. ஆண்டவரே, கடந்த 1.5 வருடங்களாக திருச்செங்கோடு போதக சேகரத்திலே ஆயராக போதக சேகர் குழு தலைவராக ஊழியம் செய்யும்படியான வாய்ப்பை அடியனுக்கு நீர் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்வது சுவாமி. மாறுதல் பெற்று சிஎஸ்சி சிவகிரி போதக சேகரத்துக்கு செல்ல இருக்கிற என்னையும் மகளையும் நீதாமே ஆசீர்வதித்திலும் அங்கே சென்று ஊழியத்தை உண்மையும் செம்மையுமாக செய்ய உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து உம்முடைய ரட்சிப்புக்கு சான்றாக வாழும்படியான வாய்ப்பை கொடுத்தல வேண்டும் என்று உங்களை மன்றாடு சுவாமி. ஊழியர்களை ஆசீர்வதித்திலும் இங்கே மாறுதல் பெற்று இங்கே வந்து குடும்பமாக ஊழியம் செய்யவிருக்கிற ஆயரை நீர் ஆசீர்வதித்திலும் அவர்கள் சுகவேலு அவர்கள் தன்னுடைய துணைவியாரோடு ஒரு மகளோடு இங்கே வருகை தர இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செய்யப்போகின்ற ஊழியத்தை சரியாக சிறப்பாக செய்ய உற்சாகத்தோடு செய்ய நல்ல உடல் பலத்தை கொடுத்தல வேண்டும் சுவாமி. இதற்கு உதவியாக ஆக்கப்பூர்வமான ஆதரவை கொடுக்க சபை மக்களும் போதை சேகர உறுப்பினர்களும் நன்முறையிலே ஆயரோடு இணைந்து திருச்சபையின் ஐக்கியத்தில் வளர்ந்து நமக்கு சாட்சியாக செயலாற்றும்படியாக ஊழியம் செய்ய ஊக்குவிக்கும்படியாக உமக்கு சான்றாக உழைக்கும்படியான வாழும்படியாக நீர் அனைவருக்கும் அற்புதல் வேண்டும், அனைவரையும் நீத்தாமே ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று முடிக்கிறேன் கொண்டாடு சுவாமி. அடியேன் இங்கே ஊழியம் செய்கின்ற காலங்களிலே உதவியாக இருந்து ஊக்குவித்த போதை சேகர செயலாளர், பொருளாளர், திருமண்டல உறுப்பினர், போதை சேகர குழு உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்பாண்டவரை அவர்களையும் அவரை குடும்பத்தை பற்றியும் ஆசீர்வதித்தலும். அன்பாண்டவரை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல் சுவாமி. கிராம சபையில் இருக்கின்ற திருச்சி மக்கள் ஒவ்வொருவரும் நீத்தான் ஆசீர்வதி. வருகிற காலங்களிலே மாலை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக, உம்முடைய அன்புக்கு எடுத்துக்காட்டாக, உம்முடைய ரட்சிப்புக்கு சான்றாக
நாங்கள் வாழ செயலாற்ற எங்களை பலப்படுத்தினும் பக்குவப்படுத்தினும் தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே எங்கள் அனைவரையும் நிரப்பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவருமாக கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ஆமென். எங்கள் வாசி செய்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இந்த உலக மக்கள் அந்த பாதிப்புக்குள் அடங்கியிருக்காங்கப்பா. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அந்த இந்தியா நாடுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறு குழந்தைகள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு தேசத்துக்காக நாங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்கப்பா. அன்றுவரே ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் இருந்து அன்றுவரே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் ஆறுதலின் தெய்வமாக, சமாதானத்தின் தெய்வமாக இருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றுவரே அன்பிலே சுவாமி, இதுமாக அன்றுவரே வீடுகளில் இருந்து அன்றுவரே மனவேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு எந்த ஆபத்துகளோ கஷ்டங்களோ நாச மோசங்களோ நேரிடாதபடி ஒவ்வொருவரையும் உங்களுடைய சிலுவையின் கரத்துக்குள்ளே தாங்கி நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்காக அன்றுவரே அமெரிக்கா நாட்டிலே நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்கப்பா. ஆண்டவரே மக்களுக்காக அன்றுவரே இறந்த மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அந்த ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறோம். அதான் அன்பிலே சுவாமி, இப்படி ஒவ்வொரு நாடுகளிலேயும் இறந்த மக்களுக்காக அன்றுவரே நாங்கள் மனவேதனையோடு கஷ்டத்தோடு மனபாரத்தோடு ஜெபிக்கிறோம். அன்றுவரே ஒவ்வொரு பேருக்கும் மன சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றுவரே நீர் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீர் இறங்கி வாங்கப்பா. அன்றுவரே நீர் உலகத்துக்குள்ளே இந்த தேசத்துக்குள்ளே நீர் இறங்கி வாங்க. அன்றுவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அன்றுவரே இந்த கொரோனா வைரஸிலிருந்து நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றுவரே அந்த சீனா எல்லா தலைவர்களின் அணுகளையும் ஒரு மனதை நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு எல்லா மனிதர்களின் தலைவர்களின் ஒரு ஆவியை நீர் ஊற்றுபடியாக ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நண்பரே, இந்த பரமபிதாவே. ஆமென். இந்தியா தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதை ஆள்றவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு உங்கள் ஸ்ட்ரென்த்தை, உங்கள் பலத்தை, உங்களை அறிஞ்சிக்க உங்கள் நல்ல ஞானத்தை, உங்கள் ஞானத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. அதை ஆள்றவங்களையும் ஆசீர்வதித்து உங்களை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் ஞானத்தை தந்து அந்த ஸ்டேட்டை அந்த இதை ரூல் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்பையும் நாங்கள் கொரோனா அந்த டிசீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, கொரோனா எங்களோட இந்தியாவில் ரொம்ப ரேப்பிடாக பரவிட்டு இருக்கு ஏசப்பா. ஏசப்பா, இந்த கொரோனாவோட ஸ்பீடை கம்மிப்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, இதால் எத்தனையோ மக்கள் இறந்து போகிறாங்க ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைங்க அவங்க அப்பா இல்லாமல் அவங்க அம்மா இல்லாமல் தவிக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அதை நீங்கள் கண்ணீரை நீங்கள் காண்றீங்க ஏசப்பா. ஏசப்பா, எடுத்து போடுங்க ஏசப்பா. இப்போயும் கொரோனா அதிகமாக இருக்க ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழ்நாடு ஏசப்பா. ஏசப்பா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இறங்குங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த ஸ்டேட்ஸை ஆள்றவங்களுக்கு உங்கள் ஞானத்தை தந்து அந்த கொரோனாவை எப்படி அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்குன்னு அவங்க யோசிக்க உங்கள் ஞானத்தை தாங்க ஏசப்பா. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்பா, கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக சோஸ்திரம் ஏசப்பா. இந்த வேலையிலையும் ஏசப்பா தமிழ்நாட்டுக்காக உடைய சமூகத்தில் வரும் ஏசப்பா. சென்னை ஏசப்பா கரூர், சேலம், தஞ்சாவூர் ஏசப்பா, தேனி ஏசப்பா, கடலூர் மாவட்டங்களுக்காக சோஸ்திரம் ஏசப்பா. தூத்துக்குடி மாவட்டத்துக்காக சோஸ்திரம், திருநெல்வேலி மாவட்டத்துக்காக சோஸ்திரம் ஏசப்பா. தஞ்சை ஏசப்பா,
காஞ்சிபுரம் ஏசப்பா, சிவகங்கை ஏசப்பா, ஏசப்பா சோஸ்திர ஏசப்பா, சோஸ்திர ஏசப்பா, சோஸ்திர ஏசப்பா, சோஸ்திர ஏசப்பா, உங்களுடைய சமூகத்தில் வர ஏசப்பா தகப்பனே. இந்த வேலையிலையும் கூட ஏசப்பா ஒவ்வொரு கிருஷ்ணகிரியிலலாம் ஏசப்பா உங்களுடைய தயவுல குறை என்றைக்கும் இல்லாமல் இருந்துச்சு ஏசப்பா, இப்போ அங்கேயும் பரவிட்டு வருது ஏசப்பா. பல மாவட்டத்தில் ஏசப்பா புதுசாக அதிகமாக பரவலாயிட்டு இருக்கு ஏசப்பா. மதுரை ஏசப்பா, ஏசப்பா சோஸ்திர ஏசப்பா, ஈரோடு ஏசப்பா, நாமக்கல் ஏசப்பா, ஏசப்பா சோஸ்திர ஏசப்பா, தர்மபுரி ஏசப்பா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. சோஸ்திர ஏசப்பா, நீங்கள் தான் ஏசப்பா கிருபை பாராட்டணும் ஏசப்பா. ஏசப்பா முதல்ல ஏசப்பா 7,000 8,000 தொட்டு பரவிட்டு இருந்துச்சு ஏசப்பா. இப்போ 5,000 அப்படின்னு கட்டுக்குள் வந்திருக்கு ஏசப்பா. சென்னையிலலாம் 1000க்குள்ளார வந்திருக்கு ஏசப்பா. ஆனாலும் உங்களுடைய கிருபை தான் ஏசப்பா காத்ததுக்காக நன்றி ஏசப்பா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஏசப்பா என்னிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களப்பா. தேசத்துக்கு க்ஷேமத்தை உடைய கருத்தினால பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா சோஸ்திர ஏசப்பா, வேடனுடைய கண்ணுக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த கொள்ளை நோயிலேருந்து எங்களையும் ஏசப்பா, எங்கள் தேசத்தையும் எங்கள் மாவட்டத்தையும் காத்தரலும் ஏசப்பா. ஏசப்பா மாவட்டத்தில் ஏசப்பா செய்கிற ஏசப்பா மாநிலங்களில் எடுக்கிற ஒவ்வொரு ஏசப்பா திட்டங்கள், நலத்திட்டங்கள் ஏசப்பா மக்களுக்கு போய் சேரும்படியான கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா. இந்த வேலையிலும் ஏசப்பா தொற்று ஏசப்பா கம்மியாக இருந்தாலும் போதிலும் ஏசப்பா தகப்பனே ஏசப்பா பரவல் ஏசப்பா அதில் மறிக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏசப்பா. சிறு பிள்ளையிலேருந்து ஏசப்பா வயதானவர்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் வயதானவர்களின் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஏசப்பா. நாலு ஏசப்பா உமக்கு சித்தம் இல்லாமல் தலையில் ஒரு முடி கூட விழாதுன்னு அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்டதான தேவன் ஏசப்பா. ஏசப்பா ஜனத்தின் மரணம் உமக்கு பிரியமானதல்லன்னு நான் அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே இறக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய தயவுக்கும் இறக்கத்துக்கும் வேண்டி நிற்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய தயவு பாராட்டி ஏசப்பா இந்த ஏசப்பா இந்த பெருந்தொற்றுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா. இது பெருந்தொற்று ஆகாதபடிக்கு ஏசப்பா, ஜனத்துக்கு ஜனம் பரவாதபடிக்கு, ஜனத்துக்கு ஜனம் ஓடி ஒளியாதபடிக்கு தகப்பனே நீர் காக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. இப்போ ஏற்ற வேலையில் தேவாலயங்கள்லாம் திறக்கப்பட ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பந்தியில் ஏசப்பா சந்தோஷமா ஏசப்பா பங்கு பெற கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய நாமத்தையே நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலவரமான வாசத்தலங்களிலும் அமைதியாக குடியிருக்கும் ஏசப்பா இடங்களிலும் குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வாக்கை நிறைவேற்றுங்கப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்களையும் எங்கள் மாவட்டத்தையும் காத்து வழி நடத்தணும் ஏசப்பா. சங்கார தூதனை எங்களிடத்துலேருந்து அகற்றி போடும்படியாக உடைய திருப்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கொள்கிறோம் சாமி. ஆமீன். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான ஓய்வு நாள் வேலைக்காக நமக்கு நன்றி இதெல்லாம் ஸ்தோத்திரத்தை இருக்கிறோம் ராஜா. ஆண்டவர் இப்பொழுது 4-5 மாதங்களாக லாக்டவுன் பீரியடில் எங்கள் தேவாலயங்கள் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து சாமி இந்த ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ளத்தக்க ஒரு கிருபைக்காக நமக்கு நன்றியதான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எப்பொழுதும் கர்த்தாவே விசேஷமாக எங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக உடைய பாதப்படியில் மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவர் நீர் எங்களுக்கு பலத்த பாதுகாப்பை தந்திர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் சைனா, பாகிஸ்தான், நேபாள் பகுதிகளில் கர்த்தாவே போர் படைகள் குவிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனையோ பேர் சாமி கொஞ்சம் ஒரு இடத்திற்காக தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும் சாமி. ஆண்டவரே நாம் வரும்போது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை கர்த்தாவே. ஆனால் இந்த கொஞ்சம் மண் நிலத்திற்காக கர்த்தாவே எவ்வளோ பேர் சாமி போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. நீர் அந்த தேசத்தின் அதிபதிகளோடு பேசும் ராஜா. நல்ல உணர்வை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. இறங்கும் சாமி, இறங்கும் அப்பா. ஆண்டவரே எந்த போர் பதட்டம் எல்லைகள் நிலவாதபடி நீர் பாதுகாத்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த எல்லைகளில் வசிக்கும் ஜனங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நிமிஷமும் சாமி தங்கள் உயிரை கைகளில் ஏந்தி கொண்டு பயத்தோடு வசிக்கிறார்கள் கர்த்தாவே. நீரே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் ராஜா. இறங்கும் சாமி. ஆண்டவரே அதே மாதிரி கர்த்தாவே எங்கள் தேசத்தை பிஎம்மோடு பேசும் கர்த்தாவே. எல்லா நாட்டுக்கும் சுவாமி அவர் ஒரு நாட்டை விட்டு கொடுக்கத்தக்கதான ஒரு மனப்பான்மை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஒரு சமாதான முடிவு பேச்சு வரத்தக்கதான கிருபை தாரும் சுவாமி. படைகள் வாபஸ் என்று சொல்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் எவ்வளோ படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம் சாமி. நீர் இறங்கும் ராஜா, இறங்கும் அப்பா. தேசத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை எங்கள் தேசத்தின் மேல் நோக்கமாயிருந்து பாதுகாத்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இல்லை என்று சொல்கிறேரே கர்த்தாவே. ஆண்டவரே ஆனால் மக்கள் பயந்து சாமி தங்கள் உயிருக்காக இங்கும் அங்கும் ஓடி திரிகிறார்கள் ராஜா. இந்த நிலை ஏற்படாமல் அவரவர்கள் இருக்கும் இடங்களிலே சமாதானமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழலை நீர் ஏற்படுத்தி தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நீர் உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தீர் ராஜா. ஆனால் இன்று உலகமோ சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு எல்லா மக்களும் சாமி சந்தோஷமாய் வாழத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே.
உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர் நினைத்தால் ஆகும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சுவாமி. ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. விசேஷமாய் சுவாமி, இந்த லாக்டவுன் பீரியடு கர்த்தாவே, எவ்வளோ மக்கள் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மக்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கம்பெனியுடைய தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. பஸ் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்தினால் எவ்வளோ நஷ்டங்கள் சுவாமி. அந்த நஷ்டங்கள் எல்லாம் திருப்பி எங்களுக்கு ஈடு செய்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சீக்கிரம் இந்த கொரோனா நீக்கப்பட்டு கர்த்தாவே எல்லாம் சுவாமி நல்ல முறையில் போடத்தக்கதான கிருபை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தாவே நீர் இப்படியாவது ஒரு வகையில் உதவி செய்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளவோ பணம் வருகிறது கர்த்தாவே, அது நியாயமான முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேரத்தக்கதாக அதிபதிகளின் மனசை நீர் ஏவியறல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இறங்கும் சுவாமி, இறங்கும் அப்பா. பொருளாதாரத்திலிருந்து சுவாமி எங்கள் நாடு மாத்திரமல்ல சுவாமி, உலகம் முழுவதும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்யும் சுவாமி. சீக்கிரம் எங்கள் பொருளாதாரம் முன்னேறத்தக்கதான கிருபை தந்தரலும் கர்த்தாவே. ஆண்டவரே, இது நீர் அடி போதும் சுவாமி. இதற்கு மேல் அடித்தால் நாங்கள் தாங்க மாட்டோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா கம்பெனிகளும் எல்லா போக்குவரத்தும் எல்லாம் நல்ல முறையில் தொடங்கி கர்த்தாவே மறுபடியும் சுவாமி பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்கள் நாடு எழும்பத்தக்கதான கிருபை தந்திர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் படிக்கும் பிள்ளைகளுக்கு சுவாமி அவர்களும் எவ்வளவோ பாதிக்கப்படுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த நாட்டை நடத்தும் அதிகாரிகளோடு பேசும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மனதில் நீர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தாவே எப்படி இதில் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டியல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் அப்பா, நீரே பெரிய காரியங்களை செய்யும் ராஜா. எங்கள் நாட்டில் இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. இன்னும் எந்த குடும்பங்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவாமி கூடிய சீக்கிரம் நல்ல சுகத்தை தந்தரல வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தி காத்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். எவ்வளவு நிமிஷங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2ஆம் தேதியிலே அன்றைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் தேவரே செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நீர் வழிநடத்தினீர். இந்த 8வது மாதத்திலேயும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி நிற்கிறோம் அப்பா. தொடர்ந்து மார்ச் மாதத்திலிருந்து ஆண்டவரே இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் லாக்டவுன் பண்ணப்பட்டு ஆண்டவரே எல்லா பொருளாதார காரியங்களும் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற அருமையான டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, ஆண்டவரே லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக, இன்னும் கர்த்தாவே பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நோய் தொற்றினாலே மரித்து போயிருப்பார்கள் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே சிகிச்சை அளிக்கின்ற அருமையான எங்களுடைய மருத்துவ குழுவுக்காக, ஆண்டவரே நர்சஸ்க்காக, ஆண்டவரே மறுபடியுமாக ஆண்டவரே இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃபுகளுக்காக, ஆண்டவரே லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே அதிகமான நோய் தொற்று இருப்பதினாலே மருத்துவமனைகளிலே கூட்டம் அதிகமாக இருக்கிறது சுவாமி. செய்ய வேண்டிய டெஸ்ட்டுகள் ஏராளம் இருக்கிறதப்பா. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் பலத்தையும் உடைய கிருபையும் தாங்க சுவாமி. இழக்க கொடுத்த குடும்பங்களிலே நீர் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் நீர் தாங்க. அன்று விசேஷமாக இந்த வேளையிலே எங்களை ஆளுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்துக்காக, உதவி ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடுவுக்காக, எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்காக, எங்களுடைய மாநில முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்காக, துணை முதல்வர் திரு ஓபி பழனிசாமி அவர்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தும். எத்தனையோ மினிஸ்டர்ஸ்க்கு ஆண்டவரே நோய் தொற்று வந்தது கர்த்தாவே, அவர்களை நீர் பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. காவல்துறை ஆய்வாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 24 மணி நேரமும் ஆண்டவரே இந்த டியூட்டியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பை தந்து வழிநடத்து சுவாமி. சீக்கிரமாக இந்த நோய் தொற்று ஆண்டவரே
உலகத்தை விட்டு ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை விட்டு எங்களுடைய தமிழகத்தை விட்டு அகலும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக.